முட்டாள் முதல்வரே, நீ இப்படி பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி பிரசன்னா, அதாவது இதுக்கு ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடியவர், திமுகவில் ஒரு டிபேட்ல உக்காந்தா ரொம்ப 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 எதிர்பார்ட்டிகளை திணறடிக்கிறவர், ரொம்ப பார்த்தோன்னா ஒழுக்கத்தில் மிக உச்சம் தொட்ட ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு நேற்று அந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவர்களை கைது செய்ததற்கு பெரிய கண்டன உரையை நிகழ்த்தியிருக்காப்புல. இந்த தமிழன் பிரசனா மாதிரி ஒரு இந்த வார்த்தை அன்பார்லிமெண்ட் வார்த்தையாக இருந்தாலும் அவருக்கு பயன்படுத்தலாம். ஒரு எச்சப்பையில் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு டிபேட்டில் உட்காந்து பேசுகிறப்ப ஒருத்தவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்ப நக்கலாக சிரிக்கிறது, இப்படின்றது, இப்படி அந்த முகபாவனைகள் பண்ணி ஆப்போசிட் ஆட்களை பார்த்தீங்கன்னா மிகவும் கோபப்படுத்தி அதன் மூலமாக ஒரு டிபேட் பண்ணக்கூடிய ஆள் தான் இந்த தமிழன் பிரசனான்ற ஆள். இவனுடைய ஒழுக்கம், இவனுடைய செயல்பாடுகள், கருணாநிதி அவர்கள் இறந்தப்ப பார்த்தோன்னா அப்பான்னு சொல்லி வாயை திறந்துக்கிட்டு அழுதது, எங்கள் அம்மாவை சேர்த்து வச்சு பேசுகிறாங்க, அப்படி சேர்த்து வச்சு பேசுனா கூட சந்தோஷம்டா அப்படின்னு பேசுனா ரொம்ப ரொம்ப நாகரிகமான மனிதன், ஒழுக்க சீலன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதவ அர்ஜுனா சொன்ன வார்த்தையை நானாக சொல்லவில்லை முட்டாள் முதல்வர் என்று. ஆதவ அர்ஜுனா அவர்கள் எங்களுடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் முட்டாள் முதலமைச்சர் சொன்னார், அதே வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்துகிறேன், அதே முட்டாள் முதல்வரே அப்படின்னு சொல்றாப்புல. அப்போ உனக்கு வாயே கிடையாது, நீ இந்த வாயை கூட இன்னொருத்தவங்க வாங்கி வைக்கிற. உனக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு எம்எல்ஏ சீட்டும் கொடுத்து உன்னை நிற்க வச்சுருந்துருக்காங்க. ஆக இந்த மார்க்கண்டேயனுடைய கைதை தொடர்ந்து திமுகவினர்கள் தொடர்ச்சியாக கொச்சையான வார்த்தைகளிலும் பல வழக்கம் போல அந்த இரட்டை வசனங்களிலும் இரட்டை அர்த்தங்கள் கொண்ட அந்த வசனங்களையும் பேசிக்கொண்டு இன்றைய தமிழக முதலமைச்சரை திட்டிகிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்கடா, அதாவது ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆட்களுக்கு சேர்த்தான் சொல்கிறேன் நான். அதாவது அவர் சொன்ன வார்த்தை, அதாவது மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஒரு தனிநபர் கிடையாது, அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஆல்ரெடி 2 வாட்டி அதிமுக எம்எல்ஏ இருந்துட்டு இப்போ உங்க கட்சிக்கு பார்த்தா ஒரு ஜம்ப் அடிச்சாப்புல. 2020 ஒரு ஜம்ப் அடிச்சு தான் இங்கே எம்எல்ஏ ஆனாப்புல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னாடி பேசுறதுக்கு எந்தெந்த வார்த்தைகள்னு சொல்லி எதுவுமே கிடையாதா? ஆர்எஸ் பாரதி கூட என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க கருத்து ரீதியாக தான் எடுத்துக்கணும். எலும்பு உடைப்பேன்னா அந்த கருத்து ரீதியாக முதல்வர் சொன்னதுக்கு கருத்து ரீதியாக சொன்னாரு, அவர் உண்மையில் எலும்பு உடைக்க போறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடந்து போறாப்புல. அப்ப ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு தெரியுது இவர் பேசின வார்த்தைகள் தவறு என்பது தெரியுது. ஏன்னா உங்களுடைய கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், உங்களுடைய இளைய தலைவர், சின்னவர் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் தமிழக முதலமைச்சர். அவர் மீது விமர்சனங்கள் இருக்கட்டும், விமர்சனங்களை நல்ல கருத்தாக நீங்க தாராளமாக எடுத்து வைக்கலாம். நல்ல கருத்து, மாண்பு, இந்த ஒழுக்கம், இதை பத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி திமுக இருக்க தருதலுக்கு என்ன யோக்கியது இருக்கு சொல்லுங்க? எவ்வளவு கேவலமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருக்க போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணாப்புல உங்க சிவராஜ் அவர்கள். பெண்களை எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணவர் உங்க சிவராஜ் அவர்கள். ஏன் உங்களுடைய எம்எல்ஏக்கள் மேயர் பிரியா அவர்களை ஒரு ஓப்பன் ஃபங்க்ஷன்ல வச்சு பார்த்தீங்கன்னா அவரை போட்டு படாத படுத்துனது நாடறியும். நீங்க ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க மாண்பை பத்தி பேசுறீங்க. மாண்பை பத்தி பேசுறதற்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த வில்லிவாக்கம் எம்எல்ஏ மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பிரியா அவர்கள் உங்க கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் சென்னை மேயர், அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி. ஈக்குவலன் டு ஒரு மினிஸ்டர் போஸ்ட் ஈக்குவலண்டா இருக்கு. அவரை போட்டு என்ன பாடுபடுத்தினானுங்க? அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாங்களா? இல்லை அவர் கட்சியில் நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ண கிடையாது. ஏன் மேலேயே எவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு வந்துச்சு, கட்சி உன் மீது என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஏதாவது ஒரு என்கொயரி வச்சாங்களா? ஒரு தமிழக முதலமைச்சரை போய் எலும்பை உடைப்பேன், அவர் கதவை சாத்துங்கன்னு சொன்னது கதவை சாத்தி வச்சுட்டு இருக்கிற எம்எல்ஏக்களையும் உங்க சின்னவரையும் அடிக்கிறமா சொன்னாரு. அவரும் பொது மேடையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை விட்டுட்டு தான் இருக்காப்புல. டேஷு, இந்த டேஷு, அது இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காப்புல. பட் ஆனா இந்த மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி அடிப்பேன், உடைப்பேன், தூக்கி உள்ள வச்சிருவேன் கூட அன்பார்லிமெண்ட் வேலை கிடையாது, வார்த்தை கிடையாது. தாராளமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் எலும்பு உடைப்பேன், வாடா உன எலும்பு உடைப்பேன்டா, வாடா போடா பேசுகிற கூட பொது மேடையில் அரசியல்வாதிகளுக்கு எந்த காலகட்டத்தில் அந்த நாகரிகம் இருந்திருக்கு? இதை விட மோசமான பேசுகிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவர் பெண் என்பதற்காக அவரை எவ்வளவு கொச்சை வார்த்தைகளில் திமுகவினுடைய தலைமை பேச்சாளர் பேசிய என்பது வரலாறு தெரியும். அது வரலாறு அதிகம்.
ஆக அப்படி இருக்கிறப்ப என்னமோ வந்து ஒரு பெரிய தியாகியை வந்து கைது பண்ண மாதிரியும் அந்த தியாகிக்கு வந்து வக்காலத்து வாங்க மாதிரி பேசுறியே தமிழன் பிரசன்னா, உனக்கு கொஞ்சமாவது உடம்புல சூடு சொரணம் வெக்கம் மானம் இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் இருக்கான்னு கேட்கிறேன் நான். உன் டிபேட் போல எடுத்து போட்டுப்பாரு. நீ பண்ற முகபாவனையும் நீ நக்கல் சிரிப்போம் உன்னை அந்த இடத்துல செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் இருக்கவங்களை வந்து அவங்க மேல மறைமுகமா வந்து கொடுக்கின்ற இந்த என்ன சொல்றது மன ரீதியான ஒரு தாக்குதல். இது எல்லாத்தையுமே செய்வான் அவன். அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க, அறிவாளத்துக்கு ஒரு நாய் ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த அந்த ஒரு நாய் கிடையாது, 2 நாய் வாங்கி வச்சிருக்கீங்க. ஒன்று சீமான் ஒரு நாய், இன்னொரு நாய் வந்து சாட்டன் ஒரு நாய். அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா தான் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சுன்றதே மறந்துட்டு உனக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கு. நீங்க ஊற்றி கொடுக்கறத குடிச்சுப்புட்டு நான் குடிக்க முடியாது அதனால நக்கிக்கிட்டு அது வந்து பேசுது. முதலமைச்சர் வந்து ஆம்பளை ஜெயலலிதா மாறப்போறாரு, ஆம்பளை ஜெயலலிதா மாறப்போறாரு, ஆம்பளை ஜெயலலிதா மாறப்போறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து இந்த சாட்டன்ற அந்த நாய் வந்து அவ்வளோ பயன்படுத்துது. உனக்கே வருது திமுக காரனை அரெஸ்ட் பண்ணா? உன்னையவே அரெஸ்ட் பண்ணி உள்ளதான தூக்கி வச்சிருந்தானுங்க. உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி வச்சுதாங்களா இல்லையா? நீ வந்து இன்னைக்கு பேசுறனா அப்ப பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணுவ நீ. உலகத்துல வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா வந்து அது எல்லாத்தையும் பணம் கொடுத்தா செய்வேன். ஒரு எலும்பு அது வந்து சரின்னு சொல்லிட்டு நீ விமர்சனம் பண்ணி போத அவர் எலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்னது சரியா? திமுக அதை ஏத்துக்குதா? முன்னாள் முதலமைச்சர் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கிறாரா? திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏத்துக்கிறாங்களா? சரி, மார்க்கண்டேயனுடைய கைதை கண்டிச்சு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போறாப்புல. அனிதா ராதாகிருஷ்ணன் இத்தனை வாட்டி எம்எல்ஏ இருந்தவர் பெரிய ஆள் நினைச்சிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே. ஒவ்வொரு வாட்டி வந்து காமெடி பீஸா மாறிட்டு இருக்காப்புல. இப்போ போயிட்டு வந்து சரி இந்த மாதிரி தடுக்கிறாப்புலன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. அரெஸ்ட் பண்ண என்ன பண்ண போறாங்க? இந்த மாதிரி போட எடுக்கணும்ல, ஒரு மண்டபத்தை வச்சு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. டக்குன்னு வந்து பார்த்தா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு நெஞ்சுலிக்குது வண்டியில் அப்படின்றாரு. காமெடி ட்ரோல் கண்டென்ட்டாக மாறிக்கிட்டு இருக்காப்புல. இவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் திமுக அமைச்சர். இவர் இல்லாத கட்சியே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு தான் வந்து தாவேக்காலையும் வந்துட்டு ஒரு அமைச்சர் போஸ்டிங் வாங்கி உட்காந்துருவாப்புல. பதவியில் இருக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே வந்து காமெடி பீஸா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஆக சாட்டை ஏன் குலைக்குது, தமிழன் பிரச்சனை ஏன் இப்படி நாகரிகமாக ஒழுக்கமாக பேசுறார் என்பதை நாடறியும். இந்த மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அவருடைய கைதை வந்து மக்கள் வரவேற்கிறாங்க. ஏன் வரவேற்கிறாங்கன்னா, போதும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேடையில் வந்து அநாகரிகமாக பேசுறது, அடிப்பை உடைப்பேன் பேசுறது, வீட்டை கொளுத்துவேன் பேசுறது, இதெல்லாம் இதோட முடிச்சுக்கோங்க. இனிமேல் வந்து அதெல்லாம் பேச வேணாம். இந்த எம்எல்ஏ வந்து கைது பண்ணது சரின்னு சொல்லி தான் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. விளாத்தியோட இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் எத்தனை பேர் ரோட்ல வந்து போராடுறாங்க எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து முகம் சுளிக்கிறது. வேற ஏதாவது விஷயம் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள் வந்து மக்கள் திட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி வந்து அவர் கைது பண்ணியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, அவர் போராட்டம் நடத்தி அவர் பேசுனது என்னது, நீ கதவை சாத்தா எலும்பு உடைப்பேன்டா. அதுக்கு அரெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? ஒரு முதலமைச்சர் தாவேக்காவுடைய தலைவர் கிடையாது. தாவேக்காவுடைய தலைவராக வந்து நீ அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அது வேற, அது என்னமோ பண்ணிக்கோங்க நீங்க. ஆனா ஒரு தமிழர்களுடைய முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுறது எந்த விதத்துல வரும்? இது அடுத்த ஒரு பாடமா இருக்கும். எங்க இனி திமுக காரங்க யாராவது பேசுவாங்களா? கையை உடைப்பேன் காலை உடைப்பேன்னு சொல்லி பொதுமக்களே பேசுவாங்களா? இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நாகரிக அரசியலையும் ஒழுக்க அரசியலையும் கொண்டு போறது தான் வந்து அடுத்த தமிழ். அதனால தான் வந்து உங்க திருப்பி மக்கள் வந்து கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. நீங்க திருப்பி அதே பண்ணீங்கன்னா எந்த காலத்தையும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எதிர்கட்சியாக வர்றது கூட டவுட்டாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.